நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். நாளைக்கு 15 நவம்பர் கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் மந்த்லி எக்ஸ்பைரி, 21 நவம்பர் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பைரி ஆகுதுங்க, 26 நவம்பர் கோல்டு எக்ஸ்பைரி ஆகுது. இந்த இம்பார்ட்டண்ட் 3 செக்மெண்ட்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கல் லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் கமாடிட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஃபாரெக்ஸ்லலாம் ட்ரேடிங் பண்ணணும்னா நம்ம ட்ரைனிங் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலுடைய டெக்னிக்கல் சார்ட்டுங்க. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ குயிக்காக அப்லோட் பண்ண முடியுமோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் சைட்வேஸில் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸாக இருந்தது 5800 அரௌண்ட் அந்த லெவல் தான். இப்போ அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 6000 அரௌண்டில் இருக்குதுங்க. க்ரூட் ஆயிலுக்கு 6000க்கு மேலே க்ரூட் ஆயில் சஸ்டெயின் ஆச்சுன்னா 6100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 5650 அரௌண்ட் இருக்குதுங்க. 5500ல் இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் இருக்குது க்ரூட் ஆயிலுக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது நேச்சுரல் கேஸோடைய இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் லெவல்ஸுங்க. நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பைரிக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்கேன்னு நினைக்காதீங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட், ரொம்ப வாலடைலான ஒரு செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம் கமாடிட்டி மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 257 இருக்குது. அதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 273ங்கிறது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 241 அரௌண்ட்லேயும், 232ல் அடுத்த சப்போர்ட்டும், 218ல் மேஜர் சப்போர்ட் லெவலும் இருக்குங்க நேச்சுரல் கேஸ்க்கு. இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டுடைய லெவல் பார்க்கலாம். கோல்டில் ட்ரேட் பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பெஷலான ஃபேன் பேஸே இருக்கும் கமாடிட்டி மார்க்கெட்லேயும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் சரி. ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் கோல்டை நீங்கள் கமாடிட்டியில் அனலைஸ் பண்ணுறது ஒரு மஸ்ட்டு. ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் 31 அக்டோபர்லேருந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ கோல்டுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் 73300லையும், அடுத்த சப்போர்ட் 72500லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 74000லையும், 74436 அடுத்த ரெசிஸ்டன்ஸ், 75346 அடுத்த ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குதுங்க. இந்த லெவல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு, கமாடிட்டி, தென் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டில் எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ப்ரெசண்ட் இருக்கிற சிச்சுவேஷன் படி க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும், நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக சேஃபாக நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பணம் தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு லாட்டுக்கு இந்த அமௌண்ட்டு. க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு மினிமம் 800 ருபீஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதே பெரிய லாட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 7800 ருபீஸ் உங்களுக்கு தேவைப்படும். நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு 12000 ருபீஸ் இந்த நிமிஷம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுங்க. எக்ஸ்பைரி கிட்ட வரும்போது இன்னும் சீப்பராக கூட உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு 8500 ருபீஸ் இருந்துச்சுன்னா இந்த நிமிஷம் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் கோல்டில். நிறைய பேர் கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக பணம் தேவைப்படும்னு நினைக்கிறாங்க. அண்ட் சேம் டைம் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கமாடிட்டி மார்க்கெட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு தரும். வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.